அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அம்பத்தூரை அடுத்த பட்டறைவாக்கத்தில் கண்டெய்னர் லாரி மீது மின்கம்பி உரசி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குடைக்கம்பியில் மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் பலி என்ற அண்மை தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட். உயிரிழந்த நபர் யார்? என்ன நடந்தது? முழு விவரங்கள். அம்பத்தூர் பட்டறைவாக்கம் அருகே உயர் மின் அழுத்த கம்பியில் லாரி கண்டெய்னர் லாரியானது உரசி தீப்பற்றி எறிந்து அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து ஒரு வட மாநில தொழிலாளி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து அவினாஷ் என்ற டிரைவர் கண்டெய்னர் லாரியை எடுத்துக்கொண்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இரும்பு மூலப்பொருட்களை ஏற்ற வந்துள்ளார். அப்போது பட்டறைவாக்கம் 5வது பட்டாலியன் காவலர் குடியிருப்பு அருகே வந்தபோது யூடர்ன் செய்வதற்காக வாகனத்தை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்பொழுது அது மேலே தாழ்வாக சென்று கொண்டிருந்த உயர் அழுத்த கம்பியானது கண்டெய்னர் லாரி மீது உரசியுள்ளது. இதில் லாரியின் டயர் பகுதியில் தீப்பற்றியுள்ளது. இதனை கண்ட லாரி ஓட்டுநர் அவினாஷ் உடனடியாக லாரியிலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பியுள்ளார். அந்த மின்சாரம் பாய்ந்ததில் தீப்பற்றி எறிந்த அந்த லாரி டயர் வெடித்து லாரி முழுவதும் தீயானது பரவி மலமளவென எரிய தொடங்கியுள்ளது. லாரி மீது மின்சாரம் பாய்ந்ததை அறியாத அதே பகுதியில் வேலை செய்யக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த தீபக் என்பவர் தான் மழை பெய்வதால் குடையை வைத்து சென்று கொண்டிருந்துள்ளார். அதில் குடை கம்பி அந்த லாரி மீது உரசியுள்ளது. லாரியிலிருந்து குடை கம்பியில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே தீபக் முகம் கருகி உயிரிழந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்த தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு வந்து லாரியை தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். உயிரிழந்த தீபக் உடலை மீட்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த லாரி தீப்பற்றி எரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.